எப்பேற்பட்ட கில்லாடியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தை அவன் கண்டிப்பா விட்டுட்டு தான் போயிருப்பான். அவன் நம்ம வீட்டோட முன்பக்கமாவோ இல்ல பின்பக்கமாவோ தான் வந்திருக்கணும். நீங்க 2 பேரும் வீட்டோட எல்லா பக்கமும் தேடி பாருங்க. ஏதாவது ஒரு தடயம் கண்டிப்பா கிடைக்கும். நான் போய் ஏ ரூம்ல தேடுறேன். ஓகே சரி. ஏதாவது விட்டு வச்சிருப்பானே. பேக் இங்க தானே வச்சோம். எதை விட்டுட்டு போயிருப்பான்? வந்தவனோட பர்ஸ். சுந்தர், தீபா. இதோ வரேன் சக்தி. சுந்தர், தீபா. என்ன சக்தி? என்னாச்சு சக்தி? சுந்தர், வந்தவனோட பர்ஸும் ஐடி கார்டும். இவன் தான் வந்திருக்கணும். சரி, ஓகே, வாங்க கிளம்பலாம். வாங்க தீபா. சக்தி, இனிமே இந்த ப்ராப்ளத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீ வீட்டுக்கு போ. நலுங்கு வைக்கிறப்ப கண்டிப்பா நீ அங்க இருக்கணும். இல்ல சுந்தர், நான் சக்தி நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. ஆமா சக்தி, நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. வாங்க தீபா போலாம். பாஸ் தனியா வாசல் நின்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாசல் தூக்குது. மீரா வந்துட்டாங்களா? என்ன பாஸ், இங்க என்ன எப்படி கிடைக்கும்? ஏன் கூட வாங்க, நான் காட்டுறேன். நீ பாத்தியா? பாத்தியாவா? உள்ள வரும்போதே வாசனை தூக்குது இல்ல, அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் பாஸ். நீ எதையா சொல்ற? சாப்பாடு தானே பாஸ். யோ, நான் சாப்பாடு தேடுறேன்னு யாரையா சொன்னது? பின்ன என்ன பாஸ், ஒயின் ஷாப்ல சரக்கையும் விசேஷ வீட்டுல விருந்தையும் தேடுறதானே பாஸ் வழக்கம். யோ வே. பாஸ், சாப்பாடு தேடலன்னா யாரை தான் தேடுறீங்க? மீராவ. ஓ, சக்தி மேடத்தியா? யோ, மீரான்னு சொன்னையா? ரெண்டும் ஒண்ணுதான் பாஸ். என்ன சொன்ன? சாரி பாஸ், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இங்க எது போறியா? நானே அவங்க வரலன்னு கடுப்புல இருக்கேன். பாஸ், உங்க மனசுல மீரா இருக்காங்களா? நான் கர்ப்பமா இருக்கேன் சார். அப்போ உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரு? கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா இப்போ இத பத்தி கேட்காதீங்க சார், ப்ளீஸ் சார். என்ன கேக்குற? இல்ல பாஸ், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வரலன்னா தான் நம்ம மனசு துடிக்கும். மீரா வரலன்னு உங்க மனசு துடிக்குதுன்னா அப்போ உங்களுக்கு மீரா மேல. யோ ரன்பீர், மீரா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு அவங்கள பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பாஸ், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்காதீங்க பாஸ். யோ, எதை சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லியா? சரிங்க பாஸ். மீராவை எதனால உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க உதவி செஞ்சதுனால உங்களுக்கு பிடிக்கின்றீங்களா? அப்படி மட்டும் இல்லை, ஏதோ மீராவை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். அதைத்தான் பாஸ் நானும் சொல்றேன், மீரா உங்க மனசுக்குள்ள இருக்காங்கன்னு. யோ, அப்படிலாம் இல்லையா? சரி, உங்க மனசுல மீரா இருக்காங்களா இல்லையான்னு பாத்துடலாமா? எப்படி? இப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு மீராவை நினைச்சுக்கிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு கண்ணை திறந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மீரா வந்துட்டாங்கன்னா உங்க மனசுல மீரா இருக்காங்கன்னு அர்த்தம். வரலன்னா? வரலன்னா நீ ஏன் பாஸ் கேள்வி கேக்குறீங்க? உங்க மனசுல மீரா இருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க பாஸ். கண்ணை மூடுங்க பாஸ்.
1 2 ஆ, 3 4 5 ஆ, 6 7 8 ஐயோ இன்னும் நம்ம சக்தி மரத்தை காணுமே. 9 ஆ, Ten. என்ன மாமா இங்க நிக்கிறாரு? ஆ, என்ன? உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ, பாஸ், அட கண்ணை திறங்க பாஸ். மீரா மேடம் வந்து 10 நிமிஷம் ஆகுது. நின்ன நிலையில தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அட கண்ணை திறந்து பாருங்க பாஸ். மீரா இவ எப்படி இங்க வந்தா? வாங்க மீரா. ஏன் மீரா, நலங்குக்காரங்க கூப்பிட்டாதான் வருவீங்களா? இவ வேற கூத்து விடுறான். சக்தி, மீரா உள்ள கூப்பிடு. கூப்பிடு சக்தி. உள்ள வா. வாங்க மீரா. ச்சே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றேன். மீரா கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. இதுக்கப்புறமா நான் மீராவை நினைக்கிறது நான் அவங்களுக்கு செய்யற துரோகம். போன் எடுக்க மாட்டேங்கிறான். எடுறா போன.
ஷோ. ச்சே. என்ன இவன் செஞ்சிடறேன் முடிச்சிடுறேன்னு சொன்னா இப்போ என்னடானா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, சக்தி எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சா? ஐயோ, என்ன நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலையே. இவன் வேற ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். எதுவா இருந்தாலும் இப்ப நம்ம காட்டிக்க கூடாது, அப்புறமா பாத்துக்கலாம். நலங்கு முடிப்போம் ஃபர்ஸ்ட். போல ஏறி போச்சு, புத்து மாறி போச்சு. என்னங்கண்ணா? சுந்தர், நம்ம வந்திருக்கிறது கரெக்டான அட்ரஸா? தெரியல, இந்த ஐடியில் இருக்க அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அவன் இங்கே இருக்கானா இல்லையான்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அவன் இங்க இல்லைன்னா என்ன பண்றது? முதல்ல செக் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. பிரதர், இந்த அட்ரஸில் இருக்க வீடு எங்கே இருக்கு? இதோ இந்த வீடு தாங்க. தேங்க்யூ பிரதர். பரவாயில்ல. வாங்க தீபா. சொந்தமாயிப்போ. அவன் உள்ளதா இருக்கான். அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும், நம்ம தப்பிக்க விட்டுறக்கூடாது. யாரா இந்த நேரத்தில்? Where man? நைட்டு ஒரு வீட்டில் ப்ரௌன் சுகர் வச்சு ஞாபகம் இருக்கா? ஹலோ, கேட்குறல காதில் உள்ள குவாரி மேன். சொல்றா, யார் சொல்லி இப்படி பண்ண? உண்மையை சொல்றா. மதி வாங்கி சாகாத. எந்திரா, முத எந்திரி, எந்திரா. உண்மையை சொல்றா. சார், யார் சார் நீங்க? அடிச்சு இல்ல போதே இறங்கிடுச்சு. எதுக்காக அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கணும்? நைட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் அவ பேக்ல வச்சல ப்ரௌன் சுகரை, எதுக்குடா வச்ச? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது சார். தெரியாதோ? சொல்லு, ஒழுங்கா சொல்லு, உண்மையை சொல்றா. ஏய், இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? மேடம் வேணாம் மேடம், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சொல்றா. நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன வேலைன்னு சொல்லுங்க. ஏய், அவ சொன்னா நீ செய்வேடா. செய்வியா? செய்வியா? சுந்தர், வேணாம் சுந்தர். விடுங்க சுந்தர், செத்துக்கிட்டு தொலைய போறான். இவன மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறத விட சாகிறதே மேலு. நாம எதுக்கு இவனை கொல்லணும்? ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுவோம், அவங்க பாத்துப்பாங்க. மேடம் மேடம், ஸ்டேஷன்லாம் வேணாம் மேடம். நான் இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் மேடம் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்.
என்ன மன்னிச்சு விட்டுருங்க மேடம். டேய் உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. ஏண்டா பணம் கொடுத்தா யார் என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? பாவம்டா சக்தி, அவ வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கா. நீ பணத்துக்காக அவ வாழ்க்கையோட விளையாடுறியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சுந்தர், இவனை இழுத்துட்டு வாங்க, ஸ்டேஷன் கூட்டிட்டு போலாம். மேடம் மேடம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம் மேடம். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல மேடம். மேடம் என்னை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஏய் தப்பு பண்ணது நீ தான் தண்டனை அனுபவிக்கணும். தப்பே பண்ணாம அவங்க இருக்கிற தண்டனை அனுபவிக்கணும். வாடா ஸ்டேஷனுக்கு வாடா. வாடா. சார் 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 விட்டுருங்க சார். ஏய் வாடா. மேடம் சொல்லுங்க மேடம். சார் ப்ளீஸ் சார். ஆட்டோ. சுந்தர், நீங்க நலங்கு ஃபங்க்ஷனுக்கு போங்க. நான் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். ஏங்க இவன் எப்படிங்க நீங்க தனியா? ஐயோ, நீங்க கவலைப்படாம போங்க சுந்தர். இவன் என்ன மீறி எங்கேயும் போக முடியாது. நீங்க போங்க. ஆட்டோ. ஏய் ஏறா உள்ள. ஏறா. போடா. நீங்க போங்க சுந்தர். தள்ளி உட்காரு. யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி கலக்கிடணும். ஆ மேடம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இவன் வந்துட்டானே. மீனாட்சி மேடம், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன இப்போ என்னாச்சு? நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். உங்க தங்கச்சி வாழ்க்கைய ஒருத்தி நாசமாக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வைக்க போற நலங்கு சந்தனத்துல தூக்கலா பன்னீரை ஊத்திட்டு இருக்கீங்க. நானா இருந்தா அதுல ஆசிட்ட கலந்துருப்பேன். இல்ல அரிப்பு மருந்து அதுல ஊத்தி அவ கண்ணெல்லாம் சொரிய வச்சு புண்ணாக்கி இருப்பேன். நீங்க என்னன்னா பன்னீரை ஊத்திட்டு இருக்கீங்க. ஐயோ, அறிவு கட்ட ரன்பீர். நான் ஊத்துனது அரிப்பு மருந்து தாயா? உனக்கு சந்தேகமா இருந்தா இத நீயே வேணா மோந்து பாரு. புடி. அரிக்குதே. அடேங்க அப்பா, இத மோந்து பார்த்ததுக்கு இப்படி அரிக்குதே. இன்னைக்கு அந்த சங்கீதாவுக்கு சங்குதான். ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? அந்த திருடன் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிடெக்டிவ் கூட அனுப்பி வச்சுட்டு வரேன். சரி, இந்த நலுங்கு நிறுத்த நீ ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? நலங்கு வைக்கிற சந்தனத்துல அரிப்பு மருந்து கலந்து வச்சிருக்கேன். அரிப்பு மருந்து கலந்து வச்சிருக்கியா? அக்கா, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டியா? அவளுக்கு தடவர சந்தனத்துல அரிப்பு மருந்த கலந்து வச்சிருக்கேன். இப்ப அவ எப்படி ஓடுறான்னு மட்டும் பாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா, இந்த அரிப்பு மருந்து கலந்த சந்தனம் எங்க? இங்கதான் இருக்கு. என்ன சுபத்ரா, நலங்கு வைக்க ஆரம்பிக்கலாமா? இதோ கூப்பிடுறேன். சக்தி, வா, இன்னைக்கு இருக்கு உனக்கு.